நல்ல கேள்வி. நான் இன்றைக்கி சொல்லலை பாருங்கள். அந்த கொஞ்சம் ஆடியோ இதில் வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் பேச முடியும். ஒரு நாகரிகங்கிறது எப்போ 3வது நாளே நான் சொல்லியிருக்கேன், இது 31 வரைக்கும் நீட்டப்படணும்னு. யூடியூப்பில் போய் பாருங்கள். அப்போ இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது நம்ம இந்தியா முழுக்க பல சினிமா ஒட்டுமொத்தமாக நஞ்சிருச்சு. லட்சக்கணக்கான வழி அரசாங்கத்துக்கு போச்சு. ஆமாம், அதுக்காக நான் வருத்தப்படலை, பயப்படுவாங்க. நான் எப்போ தைரியமாக சொல்கிறேன். அதுக்காக நான் தைரியசாலின்னு சொல்ல வரல. நான் சாதாரணமான மனுஷன், சொல்கிறது என் கடமை. நல்லதை சொல்கிறதுக்கு பெரிய சின்னவன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எதிர்த்து காந்திஜி அரக்கட்சியை கட்டிட்டு நிற்கலையா? அறிஞர் நான் எண்டோ ஏற்று போய் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்று நின்று அவர் போராடி ஜெயிக்கலையா? இது நம்ம கேட்குறோம், கெஞ்சி கேட்குறேன் மோடி அவர்களுக்கு. இந்த உங்களுக்கு லெட்டர் இதை பண்ணுவாங்க, எங்கப்பா ஒரு கையில் கொடுப்பா, எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணப்போ 31 வரைக்கும் இதை நீட்டுங்க, அவ்வளோதான். இங்கே சக நடிகர் யார்? ஆமாம், அதாவது அவருக்கு அது பேசப்பட்டிருக்கலாம். அவர் வந்து இது எல்லாம் வளர்ந்து ஒவ்வொரு படமும் அவர் பண்ணதெல்லாம் பிளாக் மணி தானே. அவர் எப்படி சொல்கிறத மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு தான் அமீர் டைரக்டர் சரியாக கேட்டார் இல்லையா, பதில் சொல்லலை இல்லையா? அதனால் நான் அவரை குறை சொல்ல வரலை. அவருக்கு தெரிஞ்சிருக்குது வயசாளி பாவம், நல்ல நோக்கம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ பாம்பேக்கு போனார், ஆடியோ விழாவுக்கு போனார். அது என்ன 2.0வா அந்த படத்துக்கெல்லாம் போனார். கஷ்டப்பட்டு ஃப்ளைட் ஏறி அங்கே உள்ள நடிகர்லாம் வரவழைச்சி கலந்துக்கிட்டார். இங்கே பொதுக்குழு கூட வரல. பட் அதை பற்றிலாம் இங்கே பேச வேணாம். அவர் உடல்நிலை ஏதோ சொன்னார் நல்லதுன்னு. இப்போ மக்கள் பாதிக்கிறத பார்த்து அவர் சொல்லுவார், இது ரொம்ப பாதிச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுவார். அதுக்காக நான் அவரை குறை சொல்ல விரும்பலை. இஸ் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்.